ஒரு கனமும் இல்லாத புறக்கணிக்கப்பட்ட ஒன்றை கர்த்தர் எடுத்து அதை கனத்துக்குரிய ஒன்றாக மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் எப்போதுமே புறக்கணிக்கப்பட்ட ஒன்றை தான் அவர் எடுப்பார். தள்ளப்பட்ட ஒன்றை தான் கர்த்தர் எடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிறீர்களா? உங்களை தேடி வந்து உங்களை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய கருத்தில் தான் இந்த பிற்பகல் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த அழைப்புக்கு எத்தனை பேர் உங்களை கை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், மற்றவர் உங்களுக்கு கனம் தருகிற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு கர்த்தர்களோடு விட இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஒரே நிலவரத்தில் இருக்காது. அது நிச்சயமாக ஆசீர்வாதத்தில் நின்று ஆசீர்வாதத்துக்கு, ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தின் அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு இப்படி நாள்தோறும் ஒரு பெருக்கத்தை நீங்க காண்பீங்க.